എൻ്റെ അമ്മോ എന്തോ ഒരു എനർജിയാടാ അത്. വൈബെന്ന് പറഞ്ഞാൽ ഇതന്നെ വൈബ്. பொஸ்கனி ஏன் மலையாளம்லாம் வருதுன்னு பார்க்குறீங்களா? குருவடேட்டோட ஹைலைட்டே இளம் பேண்ட் கான்செப்ட் தான். முதல்லன்னு சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி என்டர்டைன்மெண்ட் ஜோனுக்கு நானும் எம்சி பண்ணியிருந்தேன். இதுக்கெலாம் பல நாள் ஆசை. அமரன் இறங்குனதுலேருந்தே மின்னலி அப்படி சொல்லிட்டு ஒரு என்ட்ரி கொடுக்கணுன்னு. ஸோ சைடு கேப்பில் அந்த ஆசையும் நிறைவேற்றிட்டு அப்படியே வைபாக எம்சி பண்ணி சுற்றிட்டு இருந்தோம். வெயில் தான் கொஞ்சம் மண்டை கொடுத்துருச்சு. அது தவிர இங்கே வைபுக்கு பஞ்சமே இல்லை. ப்ரோக்ராம் ஒரு 12:30 போல் முடிஞ்சிருச்சு. தென் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு ஹாஸ்டல் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் நடக்கிற கான்சர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி 6:30 தான் எனக்கு கிரவுண்டுக்கே போனோம். ஸோ அப்படியே நோம்புலாம் திறந்துட்டு ஃபுல் வைபில் இருந்தோம். ஸ்போர்ட்ஸ் மீட் அவார்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சிவில்னு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய கேட்டகரியில் வந்து சிவிலில் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி எதுக்கு வந்தோம்? பேண்டு பார்க்க தானே. சும்மா வைப்பு வேறு லெவலில் இருந்தது. ஃபஸ்ட்டு கேரளம் பேண்டுன்னு சொல்லும் போது என் மூஞ்செல்லாம் பார்க்கணுங்க. ஐயாப்பா, எனக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருந்துட்டு இந்த மலையாளம் சாங்லாம் போட்டாங்க, நான் ஒரு ஆட்டம் ஆடுவேன் பாருங்கள். சூப்பராக வைப் பண்ணிட்டுருந்தோம். டிஜே வேறு இருந்தது. அல்டிமேட் பக்காவாக இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு பல ஸ்டாலில் பகவதியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்போ டாட்டா.